வாங்க இன்றைக்கி சும்மா சமையலில் ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு சட்னி அரைக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வேர்க்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துருங்க. நம்ம இப்போ வறுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வறுத்து தோலெல்லாம் நீக்கி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த தோலெல்லாம் புடைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. காரத்துக்கு நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னி இப்போ ரெடியாகிடுது. நம்ம இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. சட்னியை ஜார்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க. பொதுவாக வேர்க்கடலை சட்னினாலே புளி பூண்டு வச்சு தாங்க அரைப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் தேங்காய் வச்சு அரைச்சி பாருங்கள். நீங்கள் மறுபடியும் இதே மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னியை நீங்கள் தோசை, இட்லி, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிடலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.